இதுக்கு பேரு குளவி கதை. இந்த குளவி தாய் பூச்சி ஆன உடனே ஆண் பூச்சி பெண் பூச்சி ரெண்டு வெளியே வந்த உடனே 3 மணி நேரத்துல என சேர்ந்து அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ள முட்டை போடுறது. மொத்தம் 6 மணி நேரம் தான். நம்மள மாதிரி 10 மாசம் எல்லாம் கிடையாது. இப்ப பெண் பூச்சி முட்டை போடணும். முட்டை போடணும்னா அது பியூர் நான் வெஜிடேரியன். இந்த பொம்பளை குளவி என்ன செய்யும்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நம்ம வீட்டுல மறைவான பிரதேசம் எங்க ஈரமா குளுமையான இடத்தை தேர்வு பண்ணி வீட்டுக்கு வெளியே இருக்கிற களிமண்ணோ செம்மண்ணையோ வாயில நல்லா குழைச்சு வாய் எச்சியோட தூக்கிட்டு வந்து வீட்டுல ஒரு ஓரத்துல கூடு கட்டும். பாதி கூடு கட்டின உடனே நேரா வயலுக்கு பறக்கும். பக்கத்துல இருக்க செடிகளுக்கு போகும். அந்த செடிகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நல்ல முழுக்குன்னு இருக்கிற ஒரு பச்சை புழுவை செலக்ட் பண்ணும். பொம்பளை குளவிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. உடம்புக்கு பின்னாடி ஒரு ஊசி மாதிரி நீட்ட குச்சி. பச்சை புழு அசந்த சமயம் தன்னோட கொடுக்க வச்சு ஒரு குத்து. இந்த குத்துல என்ன போயிருக்குன்னா குளவி விஷம். குளவி விஷம் உள்ள போன 2 நிமிஷத்துல புழு வாய புலந்துட்டு மல்லாந்துரும். கோமா ஸ்டேஜ் வித் பேரலிசிஸ் அட்டாக். அந்த உசுரோட இருக்கிற கோமா ஸ்டேஜ்ல இருக்க பச்சை புழுவோட உடம்ப தன்னை முன்னாடி இருக்கிற 2 கொம்பை வச்சு தட்டி பார்த்து இவன் உடம்பு சைஸுக்குள்ள நான் 2 முட்டை போடலாமா 3 முட்டை போடலாமா. இதுக்கு பேரு குளவி கதை. இந்த குளவி தாய் பூச்சி ஆன உடனே ஆண் பூச்சி பெண் பூச்சி ரெண்டு வெளியே வந்த உடனே 3 மணி நேரத்துல என சேர்ந்து அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ள முட்டை போடுறது. மொத்தம் 6 மணி நேரம் தான். நம்மள மாதிரி 10 மாசம் எல்லாம் கிடையாது. இப்ப பெண் பூச்சி முட்டை போடணும். முட்டை போடணும்னா அது பியூர் நான் வெஜிடேரியன். இந்த பொம்பளை குளவி என்ன செய்யும்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நம்ம வீட்டுல மறை